உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் எங்குள்ளது தெரியுமா? ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை தாங்க. இந்த திருக்கோவிலானது சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கோவிலாக கருதப்படுகிறது. ஒரே நேரத்தில் 1000 சிவபக்தர்களால் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆமாங்க, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் மிகவும் புகழ்பெற்றது 5.5 அடி உயரமுள்ள மரகத நடராஜர் தாங்க. இங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்பாகவும் பார்க்க முடிகிறது. ராமபிரான் இலங்கைக்கு செல்ல சமுத்திரராஜனை வணங்கும் பொழுது தர்பி புல்லின் மீது அமர்ந்து தவம் செய்ததால் இவ்வூர் தர்பசயனம் என்றும் சமஸ்கிருதத்தில் கூறப்படுகிறது. இறைவன் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி ராஜகோபுரமானது இங்கு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்துடைய நடராஜருக்கு பல தனி சிறப்புகளும் கூறப்படுகிறது. இங்குள்ள நடராஜ சிலைக்கு பாம்பு கிடையாது என்றும் கங்கை கிடையாது என்றும் கூறப்படுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய காவியம் ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணத்துல வரக்கூடிய ராவணனும் மண்டோதரியும் வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் கூறப்படுகிறது. ராவனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டிருந்த பொழுது இந்த ஆலயத்து சிவபெருமானை வழிபட்டுதான் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ராவணன் மண்டோதரி திருமணம் முடித்த பின்னர் இங்கு வழிபட்டு புத்திர பாக்கியம் பெற்றதாகவும் இந்த ஆலயத்துடைய தலப்புராணங்கள் சொல்லப்படுகின்றன. மண் தோன்றிய பொழுதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலம் எப்படி அறிய முடிகிறதோ அதே போன்றுதான் ராமேஸ்வரம் கோவில் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த ஆலயம் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. திரு உத்திரகோச மங்கை. திரு என்றால் அழகு, உத்திரம் என்றால் ரகசியம், கோசம் என்றால் சொல்லுதல், மங்கை என்பது அம்பாள். அம்பாளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை இறைவனை விளக்கும் இடமே இந்த உத்தரகோச மங்கை என்றும் கூறப்படுகிறது. ஆலயத்துடைய இறைவன் அம்பாளுக்கு மட்டுமல்ல, 1000 பக்தர்களுக்கும் மாணிக்க வாசகர்களுக்கும் பிரணவ மந்திரத்தை இறைவன் ஓதியுள்ளார். இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். சிவபெருமான் தன் 1000 தனது திருமேனியை ராவணன் தீண்டும் பொழுது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். இறைவன் சிவபெருமான் மண்டோதரியின் முன்பு சிறு குழந்தையாக உருவெடுத்தார். அப்பொழுது ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து தன் கைகளால் குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்துள்ளார். அச்சமயம் உத்தரகோசமங்கை ஆலய இத்திருக்குளத்தில் அக்னி தீ உண்டானது. அதில் 1000 பக்தர்களும் அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றார்கள். இதுவே 1000 லிங்கங்களாக இங்கு சகஸ்வர லிங்கத்தில் காண முடியும். இப்பகுதியில் இலந்தை மரம் நிறைந்து காணப்பட்டது. ஆகையால் இந்த ஆலயத்துடைய தலமரமும் இலந்தை மரம் தாங்க. சாப விமோச்சனம், ஜாதக தோஷம் போன்றவைகளுக்கு இங்கு வழிபடலாம். எந்த ஆலயத்திலும் வழிபட முடியாத தாழம்பூ இந்த ஆலயத்திலும் வழிபட முடியுங்க. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் பிரம்மாண்டமான தூண்களும் பிரம்மாண்டமான விநாயகர், முருகப்பெருமான் என ஒவ்வொன்றுமே இங்கு தனி சிறப்பாகவும் பார்க்க முடிகிறது. ஆலயமானது மிக அழகாகவும் நேர்த்தியுடனும் பல கலைநயமிக்க சிற்பங்களை கொண்டும் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் நம்ம காணொலியில் இடம்பெறுகிறது. நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.